திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஸ்ரீ நடராஜர் ஏகாம்பர ஈஸ்வரர் திருக்கோயில், காஞ்சிபுரம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அண்ணா என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஸோ அங்கே இருப்பவர் இவருக்கு தம்பி, இங்கே இருக்கிறவர் அண்ணா. உயரத்திலும் 5 அடி, கிட்டத்தட்ட 5 அடி உயரமும், அவருடைய வெயிட்டும் நடராஜர் பெருமான், சிதம்பரம் நடராஜ பெருமானை விட வெயிட்டும் அதிகமாக இருப்பார். நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிக்கலாம். ஸோ இவர் அண்ணாத்தன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சேன். எனக்கும் அதே மாதிரி தான் நினச்சேன். அவரை விட இவர் பெரியவராக இருப்பாரோன்னு ஒரு மனசில் தோணிச்சு. அதை இங்கே இருக்கிற குருக்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணார், மனசில் நினச்சதை. ஸோ அப்படி ஒரு காட்சி அடியனுக்கு இங்கே வந்து பார்க்கும்போது அப்படி கொடுத்தாரு. ஏன்னா முதல் முறையாக அடியன் பார்க்குறேன் இவரை. ஸோ அப்படி ஒரு தரிசனம் இவருக்கு இந்த ஆண்டு முழுவதும், ஆனி மாதமும் ஆனி 18, எல்லோரும் நோட் பண்ணிங்க, ஆனி 18 இவருக்கு விசேஷம். இப்போ திருப்பணி நடந்துட்டுருக்கு. ஸோ இவர் அங்கே கனக சபைக்கு இங்கேருந்து அவருடைய இடத்துக்கு போயிடுவார். ஸோ அங்கே நீங்கள் ராஜ தரிசனம், இவருடைய ராஜ தரிசனம் பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு கம்பீரத்தை நடராஜ பெருமான், சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு அண்ணார் ஸ்ரீ நடராஜர் ஏகாம்பர ஈஸ்வரர். பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு கலை நயத்தோடு இருக்கார் பாருங்கள். சிவாய நம சிவாய நம நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். பக்கத்துலேயே பாருங்கள் அம்பாள். காஞ்சிபுரத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பாளுக்கு தனி சந்நிதி கிடையாது. ஸோ ஏகாம்பர ஈஸ்வரர், காமாட்சி அம்பாள் வரம் பெற்று சிவனை திருமணம் செய்த இடம் ஏகாம்பர ஈஸ்வரர் தலம், திருத்தலம், சிவஸ்தலம். ஸோ அதனால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 108 சிவன் கோயில்லையும் அம்பாளும் சிவனோட காட்சி அளிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஊர் காஞ்சிபுரம். குறிப்பாக ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரர், ஸ்ரீ காமாட்சி அம்பாள். முதல்ல திருமணம் அம்பாளை வந்து அப்படியே பார்த்திங்கன்னா சிவன் அப்படியே கட்டி பிடிச்சிருப்பாங்க. காமாட்சி அம்பாள் விட மாட்டாங்க. ஸோ அப்படி அடம் பிடித்து சிவனை திருமணம் செய்து கொண்ட இடம் பங்குனி உத்திரம். ஸோ பங்குனி உத்திரத்தில் இந்த இடத்துல தான் முதல்ல திருமணம் நடக்கும். அப்புறமா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து திருத்தலங்களிலுமே திருமணம் நிகழும். ஸோ அப்படிப்பட்ட திருத்தலம் ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரர் திருக்கோயில். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம். எல்லாம் நல்லா சேவிச்சிங்க. ஸோ இப்படி வருகின்ற ஆனி 18 ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு, அதுவும் ஏகாம்பர ஈஸ்வரர் ஸ்ரீ சிதம்பர நடராஜருக்கு அன்னார. ஸோ அப்படியாப்பட்ட அன்னாருக்கு ஆனி 18 அன்று திருமஞ்சனம். தயவுசெய்து இந்த தகவல் மூலமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆனி 18 காத்தாலே வந்துடுங்க. இன்னொரு விஷயமும் பதிவு செய்கிறேன். உங்களுடைய தாய் தந்தையர் மோட்சம் பெறணுன்னா சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானினுடைய தீட்சை பெற்று உங்களுடைய தாய் தந்தையரை மோட்ச தீபம் காண வைக்கலாம். ஏற்கனவே பல பதிவுகளிலே இந்த மோட்ச தீபம் காணும் பாக்கியத்தை நீங்கள் போனால் தான்
சிதம்பரம் நடராஜர்கிட்ட நீங்கள் போய் தரிசனம் பண்ணி, அதுவும் ஆழ் மனசில் வேணா தான் உங்களுடைய தாய் தந்தையருக்கு மோட்ச தீபம் கிடைக்கும். மறுமுறை இந்த பதிவினை சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஸோ அப்படி சிதம்பரம் நடராஜ பெருமான் 2 தடவை தான் உலக காண்றதுக்கு வருவார், வெளியே வருவார். ஒன்று ஆருத்ரா, இன்னொன்று திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனம். ஸோ இந்த 2 விசேஷத்துலேயும் யார் இரவில் தான் நடக்கும். 2 மணிக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 2 திக்விஜயம் இந்த உலக சுற்றி பார்க்கும்போது அங்கு நடைபெறுகின்ற அந்த அபிஷேகத்தை, நடராஜ பெருமானினுடைய அபிஷேகத்தை பார்க்க கண்கோடி வேணும். அவர் எல்லாருமே அந்த அபிஷேகத்துக்கு வர முடியாது. பிராப்தம் இருக்கவா மட்டும்தான் அந்த அபிஷேகத்துக்கு அவருடைய மகிழ்ச்சி தாண்டவத்தை அன்றைக்கி அபிஷேகத்தில் பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு உயிரோட்டமான உள்ள நடராஜ பெருமானுக்கு வருகின்ற ஏகாம்பர ஈஸ்வரர் திருக்கோயிலே காஞ்சிபுரத்தில் ஆணி 18 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காத்தாலேயே வந்துடுங்க அவருடைய தீட்சையை பெறுவதற்கு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். உங்கள் டிகேஎஸ் ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரர் திருக்கோயில் நடராஜர் சன்னதியிலிருந்து சிவகாம சுந்தரி தாயாரினுடைய அனுகிரகத்தோடு இந்த பதிவு எல்லோரும் தயவுசெய்து சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த காட்சி கிடைக்காது. இந்த காட்சி அடியேனே மனசில் நடராஜ பெருமார்கிட்ட கேட்டேன். ஸோ குருக்களும் ரைட்டு எடுக்கலாம். ஏன்னா அவர் புகழ தானே நம்ம உலகத்துக்கு பரப்புகிறோம் இந்த கலியுகத்தில். ஸோ அதனால் இந்த பதிவினை உங்கள் கவனத்திற்கு அனுப்பியுள்ளேன். ஸ்ரீ நடராஜருடைய தரிசனத்தை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அவசியம் இந்த கலியுகத்தில் உயிரோட்ட நடராஜ பெருமானினுடைய தீட்சை கிடைக்க பெற்றால் ஒன்றி இந்த கலியுகத்தில் நாம் வாழ்வது ஈஸியாக வாழ்ந்து போயிடலாம் அவருடைய தீட்சை இருந்தால். அதனால் நடராஜ பெருமானை நீங்கள் இருக்கும் இல்லத்திலே கூட வணங்கலாம். ஸோ அப்படி ஒரு கடாட்சத்தை அருள்பவர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பாருங்கள், ஆனந்த தாண்டவம், ஆனந்த தாண்டவம். மீண்டும் ஒரு முறை அவரை க்ளோஸாக காமிக்கிறோம் பாருங்கள். இந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு காலங்கத்தால் பார்த்துட்டு போனீங்கன்னாவே அன்றைக்கி ஃபுல்லுமே உங்களுக்கு ஜெயந்தான் மக்களே. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.